Krishna Naturopathy and Yoga Medical College and Hospital, Trichy. This is Dr. Ansha. I am Dr. Prajalna. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரியான டிசீஸ் கியூர் பண்றாங்க, என்ன மாதிரி டிசீஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே பார்க்க போறோம். இங்க ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து டயட் பிரிஸ்கிரிப்ஷனே கொடுத்துட்டு வரோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன், சர்க்கரை நோய் போன்ற பல நோய்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். என்ன மாதிரி சிகிச்சை இருக்கு, எப்படிலாம் கொடுக்குறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே வர பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன டிசீஸ் இருக்குது அப்படின்றத பல்ஸ் டயக்னோசிஸ், ஐரிஸ் டயக்னோசிஸ், ஃபேஷியல் டயக்னோசிஸ் மூலமா டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸு அண்ட் டயட் இது எல்லாமே நம்மளோட டாக்டர்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிசியோதெரப்பியில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஐஎஃப்டி, டென்ஸு, அல்ட்ராசவுண்டு, ட்ராக்ஷன், வேக்ஸ் அது கூட சேர்ந்து ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் எல்லாம் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். க்ரோமோதெரப்பியில் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட், என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ க்ரோமோதெரப்பி இதுதான் க்ரோமோதெரப்பி. இது ஒரு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பார்த்தோம்னா இதில் பேஷண்ட்டை படுக்க வச்சுருப்பாங்க அண்ட் இதோட ஒவ்வொரு கலருக்கும் ஒரு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்ததான் நம்ம ஹைட்ரோதெரப்பி டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஹைட்ரோதெரப்பி அப்படின்றப்போ வாட்டர் வேரியஸ் ஃபார்மில், வேரியஸ் டெம்பரேச்சரில் நம்ம தெரப்பூட்டிக் பர்பஸ்க்கு கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஹிப் ரீஜனை கவர் பண்ணி வாட்டரை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் ஹிப் பாத்து. இதுதான் ஸ்பைனல் ஸ்ப்ரே. ஸோ இந்த ஸ்பைனல் ஸ்ப்ரே பார்த்தோம் அப்படின்னா மெயினாக ஸ்பைன் ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணி வாட்டர் அப்ளிகேஷன் இருக்கும். ட்ரீட்மெண்ட் செக்ஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸ்டீம் பாத். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்மல் டிடாக்சிஃபிகேஷனுக்காகவும் எடுத்துக்கலாம், அப்புறம் வேரியஸ் கண்டிஷன்ஸ்க்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஸ்டீம் பாத். இதில் மாய்ஸ்டான ஏர் வர மூலயமா நம்ம உடம்புல ஸ்வெட் அதிகமாகுது. ஸ்வெட் இன்டியூஸ் ஆகிறது மூலயமா நச்சு பொருட்கள், டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நார்மல் ஸ்டீம் பாத். அது கூட இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் ஓசோன் ஸ்டீம் பாத்தும் இருக்குது. இதில் ஓசோன் கேஸ் இன்ஃபியூஸ் பண்ணி ஸ்டீம் பாத் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ட்ரீட்மெண்ட்டில் நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாம். பார்த்தோம்னா இமர்ஷன் பாத். இந்த இமர்ஷன் பாத்தில் பேஷண்ட் ஃபுல்லாகவே படுத்திருப்பாங்க. ஃபுல்லாக அவங்க பாடி இந்த வாட்டரில் இமர்ஸாக இருக்கும். ஸோ அவங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹாட்டு, கோல்டு இல்லை நியூட்ரல் டெம்பரேச்சர் கொடுத்து நம்ம இதில் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இதே இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இதுக்கு பேர் அண்டர் வாட்டர் மசாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மசாஜ் பண்ணுறப்போ என்னோட எஃபெக்ட் கிடைக்குதோ அது வாட்டர் மூலியமாக இருக்கிற ப்ரெஷரில் இது கிடைக்குது. இந்த மாதிரி இதை சுற்றி இருக்கிற மசாஜஸ் எல்லாமே இந்த வாட்டர் ப்ரெஷராக வர முடியுமா நம்ம பாடியில் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அடுத்ததாக நம்ம ஆமன் ஃபுட் பாத் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மளோட கைகளையும் கால்களையும் தண்ணியில் வச்சுருக்க போகிறோம். இதனால் நம்மளுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் ஆகும். நம்மளோட கால்கள் கைகளுக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். இதுதான் சப்ஸ்டியூட். இதில் நம்மளுக்கு
ஹை ப்ரெஷரில் வந்து தண்ணி நம்ம உடம்பு மேலே விழுகும். இதனால நம்ம உடம்பு ஃபுல்லாக ஒரு நல்ல மசாஜிங் எஃபெக்ட் கிடைக்கும். நல்ல நம்ம உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டம் வந்துட்டு சீராக இருக்கும். அடுத்ததாக ஹைட்ரோதெரப்பியில் இருக்க மேஜரான டீடாக்ஸ் சேம்பர் பார்க்க போகிறோம். இதுதான் சானா சேம்பர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ட்ரை ஹீட் நம்ம உடம்புல இருக்கிறனால நம்ம பாடியில் வந்துட்டு நல்ல ஸ்வெட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். அதனால பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில் வரும். ஸோ இந்த ஸ்டீம் சேம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மாய்ஸ்டான ஹீட்டில் வந்துட்டு நம்ம உடம்புல கொடுக்குறனால இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு வியர்வையை வந்துட்டு நல்லா அதிகப்படுத்துறதுனால உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாம் வந்துட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம கோலன் ஹைட்ரோதெரப்பி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய சிகிச்சையை தான் இதில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு மெயினாக வந்து நம்மளோட மலச்சிக்கலை நீக்கிறதுக்காகவும் நம்மளுடைய பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் பண்ணுறதுக்காகவும் இந்த சிகிச்சை முறையை வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சை பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு மெல்லிய ஊசியை நம்மளோட உடம்புல அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு போட போகிறோம். இது மெயினாக வந்துட்டு வலி குறைக்கிறதுக்காகவும் இல்லை மற்ற நோய்களை தீர்க்கிறதுக்காகவும் இந்த சிகிச்சை முறையை வந்துட்டு பயன்படுத்தலாம். ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் மசாஜ் கொடுப்போம். ஸோ நார்மல் மசாஜ் வந்து நார்மல் ஆயில் யூஸ் பண்ணி அண்ட் ப்ளஸ் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் ஷிரோதாரா கொடுக்குறோம் அண்ட் தென் வைப்ரோ மசாஜ் கொடுக்குறோம். ஸோ இந்த வைப்ரோ மசாஜ் வந்து என்ன பண்ணணும்னா மசிலில் வந்து ஸ்டிமுலேட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் மசாஜும் நம்ம ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நல்ல யோகா செட்டப் இருக்கா? இவ்வளோ நேச்சரில் யோகா பண்ணால் எந்த நோயும் வராதுல்லப்பா? ஆமாம், இது நேச்சரோட கனெக்டிவிட்டியாக வேர்ல்டோட கனெக்ஷனோட சேர்ந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பர். இவ்வளோ தான் இங்கே இருக்கா? அது மட்டுமா, இதே பிரமாதம். இதோட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் தி டீலக்ஸ் ரூம். டீலக்ஸ் ரூம்? வாங்க உள்ள போகலாம். ஸோ இதோட டபுள் பெட் இருக்கு, ஏசி இருக்கு, கபோர்ட் இருக்கு அண்ட் அட்டாச் ரெஸ்ட் ரூம். சூப்பர்ப்பா. தென் நார்மல் பீப்புள்லாம் எங்கே ஸ்டே பண்ணுவாங்க? அதுக்கு தனி செட்டப் இருக்குங்க, வாங்க காட்டுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. இவ்வளோ நல்ல ஐடி செட்டப்ஸ்லாம் இருக்கா? ஆமாம், போய் ஐடி செட்டப் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ், இவ்வளோ நேச்சரான சூப்பர் பண்ணி ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி நாங்கள் நிறைய டிசீஸ் நீங்கள் ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். யா, டிசீஸ்க்கு மட்டும் தான் இங்கே வரணும்னு கிடையாது, ரெஜுமினேஷன் பர்பஸ்க்கு கூட இங்கே வரலாம். டீடாக்சிஃபிகேஷனுக்கு வரலாம். யா, சூப்பர். வாவ், இது ஃபுல்லாக ஐபி ரூம்ஸா? ஆமாம், இது ஃபுல்லாகவே ஐபி ரூம்ஸ் தான். சூப்பர்ப்பா. ஒரு ரூம்க்கு எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு ரூம்க்கு 4 பேர் இருப்போம். ஓ, தென் இட்ஸ் எக்கனாமிக் குவாட்ரபிள். Yes, of course. Come, let's visit a room. Yeah. So இதுதான். Nice. ஓ, தென் இங்க ரூம் சர்வீசஸ் எல்லாமே அவைலபிளா Of இருக்கும். course, கண்டிப்பா இருக்குங்க. சூப்பர்ப்பா.
இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பேஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை வந்து இயற்கையோடு இணைந்து நம்மளோட மனதுக்கு அமைதி இருக்கக்கூடிய சில சிகிச்சைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம நடந்துட்டுருக்கோம்ல, இதுக்கு பேர் தான் பெபிள் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெபிள் வாக்கில் நடக்கிறது மூலயமா நம்மளுடைய பாதத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு அழுத்தம் கிடைக்குது. இதனால் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கும், இன்சோம்னியா கண்டிஷன்ஸ், ஃபுல் ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட்டுக்குமே நம்ம காலில் இருக்கிற ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பெபிள் வாக் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த கிராஸ் வாக்கிங், அது இல்லாமல் இந்த கோர்ஸ் அண்ட் வாக்கிங், இந்த மாதிரி நிறைய இது வந்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம புல்லில் நடக்கிறனாலையும் அந்த கோர்ஸில் நடக்கிறதுனாலையும் நம்மளுடைய உடல் மட்டும் இல்லாமல் மனதுக்குமே ஒரு நல்ல வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சியை வந்துட்டு இந்த சிகிச்சைகளை தான் அளிக்குது. இதுதான் பாத் வாக்கிங், 8 வடிவ நடைபாதை. இதில் நடக்கும்போது நம்மளுக்கு மன நிம்மதி மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கவும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த 8 பாத் வாக்கிங்கை வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். வீடியோவில் நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, அதாவது என்னென்ன ட்ரீட்மெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தோம். இது ஒரு ட்ரீட்மெண்ட் செக்ஷனில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸு, இல்லை அது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன டிசீஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, கான்ட்ராண்டிகேஷன்ஸ் என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இன்றைய நவீன காலகட்டத்தில் நம்மளோட உடம்புக்கும் மனதுக்கும் யாருமே வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. நம்மளோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் நல்லா வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இங்கே பல சிகிச்சை முறைகள் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா எங்களோட ஹாஸ்பிட்டல், அதாவது கிருஷ்ண நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.